எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான மட்டன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியில் நம்ம போன்லெஸ் மட்டன் பீசஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ போன்லெஸ் மட்டன் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1.5 டீஸ்பூன் சீரகத்தூள், அரை எலுமிச்சப்பழத்தோட ஜூஸ், அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா மட்டன்ல நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு 30 நிமிஷம் ஊற விடுங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ இதை வேக வச்சுக்கலாம். அதுக்கு குக்கர்ல ஊற வச்ச மட்டனை போடுங்க. அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் நிறைய தண்ணி ஊற்றல, ஏன்னா மட்டன் தண்ணி விடும். ஸோ குக்கரை மூடி வச்சு 4-5 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. பாருங்க மட்டன் எவ்வளவு சூப்பரா வெந்திருக்குன்னு. மசாலாவும் நல்லா கோட் ஆயிருக்கு. இப்போ எடுத்துட்டு தனியா வச்சிருங்க. நல்ல அகலமான கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்துங்க. உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்க ரெகுலரா சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 25 சின்ன வெங்காயம் மெலிசா நறுக்குனது சேர்த்து வதக்குங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாயை 2ஆ கீறி போடுங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கிறேன். கருவேப்பிலை எல்லா டிஷ்ஷுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வேக வச்ச மட்டனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 10 நிமிஷத்துக்கு தண்ணி எல்லாம் வத்தி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. கடைசியா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. பாருங்க மட்டன் சுக்கா ரொம்பவே சூப்பரா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணும்போது மட்டன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அருமையான மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இதை நீங்க சாம்பார், ரசம் இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி ரசிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.